காவல்துறையின் அத்துமீறல்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை நான் செய்யலான்னு விரும்புகிறேன். அதாவது காவல்துறையின் அத்துமீறல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த காவல்துறையின் அத்துமீறல்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்ததில்லை. சுதந்திர இந்தியாவின் தொடக்கத்திலிருந்தே இந்த காவல்துறையின் அத்துமீறல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அதோடைய தொடர்ச்சியாக தான் அது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோவின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, காவல்துறையின் அத்துமீறலுக்கு காரணம் காவல்துறையா பொதுமக்களா? எதனால் காவல்துறை எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து இந்த அத்துமீறல் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு வராங்க? அத்துமீறல்னால் முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போது நம்ம காவல்துறை போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை வரவேற்கிறதுல இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அந்த அத்துமீறல் தொடருது. அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, இப்போது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எழுத்தாலையும் கொடுக்கலாம், ரிட்டனாக எழுதிட்டு போகலாம், வாயால் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அந்த காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. இப்போது தெளிவாக எழுதிட்டு போகிறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அந்த எதிர்த்தரப்புடைய வலுவை பொறுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். எழுதக்கூட தெரியாமல் போகிறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கூட எழுதிட்டு வர தெரியலையான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குற பார்வையும் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதமும் எல்லாமே மாறுது. காவல்துறையிலையும் சரி, கோர்ட்லேயும் சரி, எழுத்துப்பூர்வமாக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லலை. அது மட்டும் சொல்லலை அப்படிங்கிறத விட வாய்மொழியாக புகார் அளிக்கலாம், கோர்ட்லேயும் புகார் அளிக்கலாம், ஸ்டேஷன்லேயும் புகார் அளிக்கலாம் அப்படின்னு தான் சட்டங்கள் தொடர்ந்து சொல்லுது. இப்போ இந்த அத்துமீறல் அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை போனதும் அவங்க வரவேற்கிற முறை, நம்மளை இருக்கையில் இருக்க வைக்காமல் பேசுகிற முறை, நம்மக்கிட்ட நாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பேசுகிற முறை, அந்த மரியாதை கெட்டத்தனமாக, அதுக்கு பிறகு நம்மளை பார்க்குற பார்வை ஒரு கேவலமாக, ஏதோ அவங்கெல்லாம் ராஜ பரம்பரை மாதிரியும் அவங்கக்கிட்ட தர்மம் கேட்டு போய் நிற்கிற மாதிரியும் அந்த பார்க்குற முறை. அடுத்தது ஒரு சில வேளை கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிற கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை, பொய் கம்ப்ளைண்ட் மாதிரி அவர் மனசுக்கு படுது. அல்லது அந்த கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுக்குறோமோ அந்த தரப்பு கொஞ்சம் வலுவான ஆளாக இருக்குது, ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு பண வசதி உள்ள ஆளாகவோ இருக்குது அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்க மேலேயே இவங்களுடைய விரோதத்தன்மையை காட்டுறது. ஒரு கட்டத்தில் கையை காலை ஓங்குறது. அதுக்கும் அடுத்த கட்டம் கையாலேயோ கம்பாலேயோ மற்ற ஆயுதங்கள்னாலேயோ அடிக்கிறது. இன்னும் அதுக்கும் அடுத்த கட்டம் காயங்கள் உண்டு பண்ணுறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, உடைச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறது. மிக கடைசியான கட்டம் அவங்கள ரொம்ப கடுமையான தொந்தரவு ஏற்படுத்தி அவங்கள கொன்னுடுறது. இது எல்லாமே காவல்துறையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100. அதாவது இந்த காவல்துறைக்கு இந்த ஒப்புக்கு சொல்கிற மாதிரி நிறைய காவலர்கள் நல்லவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது மடத்தனமானது. அப்படி சொல்ல முடியாது. லட்சத்தில் 2 பேர் ஒருத்தன் நல்லா இருக்கான்னு வேணும்னா சொல்ல முடியுமே தவிர, மொத்த காவல்துறையும் இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வராங்க. இப்போது என்ன இதில் என்னுடைய கருத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், காவல்துறையின் அத்துமீறலுக்கு காரணம் காவல்துறை தானா அல்லது பொதுமக்களின் அறியாமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தலைப்பை எடுக்கிறேன். ஏன் இது ஒரு முக்கிய தலைப்பாக நான் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சட்ட புரிதல் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு அவசியங்கிறத நான் பல வீடியோக்களில் சொன்ன செய்தி தான். என் மீது 2 பொய் வழக்குகள் போடப்பட்டு அதுக்கு பிறகு சட்ட அறிவை நான் பெற்று அந்த வழக்கை நானே கோர்ட்டில் நேருக்கு நேராக வாதாடி அதை நான் வெற்றி பெற்ற பிறகு, அதாவது விடுதலையான பிறகு, இந்த சட்ட புரிதல் நமக்கு இருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு இருக்க, ஏன் பொதுமக்கள் எல்லாருக்கும் அந்த வெற்றியை கிடைக்க செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் சுமார் ஒரு 5 வருடத்துக்கு மேலே தொடர்ச்சியாக நான் சட்டத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். வேறு எந்த சப்ஜெக்டுமே பேசுகிறது.
என்னோடய ஃபீல்டு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டு. இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ கூட போட்டது. அப்போ தொடர்ந்து நான் சட்ட புரிதலை வந்து திரும்ப திரும்ப நான் கொடுத்துக்கிட்டு வர்றது எதுக்காக அப்படின்னா, தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தும் தலை குனிந்து போகிறதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை மட்டுமே மக்கள் அதையே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வந்து வருது. அதில் முக்கியமான வீடியோக்கள், அதாவது வாழ்க்கையின் அத்தியாவசிய முக்கியமான வீடியோக்கள் வந்து அதோட வியூஸை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் பார்க்குறாங்க நார்மலாக. இப்போ நானே ஒரு சீரியஸான ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு 200 பேர் 300 பேர் என்னை சார்ந்தவங்க அளவுக்கு தான் பார்க்குறாங்க. அதாவது ஷேரு அண்டு நம்ம லைக் சொல்லுவோம்ல, அந்த ஷேர் லைக் எல்லாருமே வீடியோவில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. நான் மட்டும் சொல்கிறதில்ல. அந்த ஷேர் லைக் எதுக்காக அப்படின்னா, லைக்கு கிடைக்க அடுத்தவங்களுடைய யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். அதாவது மற்ற வீடியோக்களை வந்து தள்ளிக்கிட்டே வரும்போது இந்த வீடியோ நடுவில் கிராஸ் ஆகிக்கிட்டே வரும். லைக் ஷேர் இல்லாத வீடியோக்கள் வந்து இப்போ நான் 100 பேருக்கு சென்ட் பண்ணுறேன்னா 100 பேருக்கு சென்ட் பண்ணதோடு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அடுத்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்கு தான் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நானும் இன்னமும் சொல்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் லைக் ஷேர் பண்ணாத வீடியோக்கள், சப்ஸ்கிரைபுங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நான் அடுத்த வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். அதை வச்சு இந்த வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஷேர் எதுக்கு? நிறைய பேரை பார்க்க செய்கிறதுக்கு. லைக் எதுக்குன்னா நம்ம ஷேர் பண்ணாதவங்களுக்கு கூட போய் சேரணும் அப்படின்னா அந்த லைக் வந்து அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அதனால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த சட்ட புரிதல் விஷயத்தை வந்து நான் ஏன் மெயின் சப்ஜெக்டாக எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம லிபர்ட்டி ஆஃப் இந்தியாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சுதந்திர இந்தியாவின் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சுதந்திரமாக வாழலை அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் சுதந்திரமாக வாழ முடியல அப்படின்னா, சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு தேவையான ஆயுதங்கள். இப்போ நம்ம சொகுசாக வாழணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம், சொகுசாக ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு கார் வாங்கி சொகுசாக ட்ராவல் பண்ணுறோம், சொகுசான மற்ற விஷயங்கள், ஒரு சாப்பாடு, போக்குவரத்து, பணத்தை சம்பாதிச்சு அது சொகுசாக வாழ்கிறோம். சொகுசாக தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல, அதுக்கு ஒரு ஊடகம் வேணும்ல, மீடியேஷன் வேணும். அந்த மீடியேஷன் தான் என்ன அப்படின்னா சட்ட புரிதல். முதல்ல சட்டம் அப்படின்ன உடனே அட்வொகேட் மாதிரி நம்ம புக்காக படிச்சிட முடியுமா, இவர் பாட்டுக்கு சொல்கிறாரு அப்படி அல்ல. சாதாரண அடிப்படை விஷயங்கள் ஒரு 100 தெரிஞ்சாலே நீங்கள் தான் அந்த ஊருக்கு ராஜா, நீங்கள் தான் அந்த டீமுக்கு தலைவர். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு, புதுச்சேரி, நான் காரைக்கால்லேருந்து பேசுகிறேன். புதுச்சேரியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்சிகள், அமைப்புகள் அப்படின்னு பஞ்சமில்லாமல் இருக்குது. கட்சிகள் எப்படியும் ஒரு 10-20 கட்சிகள் இருக்கும். அமைப்புகள், சின்ன சின்ன குழுக்கள் வந்து ஒரு ஊருக்கும், இப்போ காரைக்கால்லாம் பார்த்தா ஒரு 50ஆவது இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில், குழுங்கிற பேரில், வாட்ஸ்அப் குழுங்கிற பேரில் எல்லாமே இருக்கும். கட்சிகள் எப்படியும் ஒரு 10-15 நல்லா எப்போதுமே இருக்கும் வழக்கம் போல. இவங்க என்ன வந்து மக்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒன்றுனா ரோட்டில் போய் உட்காருவோம், கூட்டம் கூட்டுவோம், பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது கவர்மெண்ட்டுடைய நாலேஜுக்கு போகும். கவர்மெண்ட்டு நாலேஜுக்கு போனோம்னா இந்த தொல்லையே தேவையில்லை, அதுக்கு அந்த விஷயத்தையே நிறைவேற்றிரு அப்படின்னு கவர்மெண்ட்டு நினைப்பாங்க. அதனால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணும். இந்த ஒரு விஷயத்தை தான் அனைத்து கட்சிகளும், அனைத்து சின்ன சின்ன அமைப்புகளும், குழுக்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. காரணம் என்னென்னா, இது யாரோ கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது சில நேரங்களில் தேவைப்படுது. ஆனால் 99% அந்த ரோட்டில் நின்று போராடி ஜெயிக்கிறது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், உங்கள் ஊரில் இந்த வருஷம் ஃபுல்லாக எத்தனை போராட்டங்கள் நடந்தது, எத்தனை அமைப்புகள் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க, மொத்தம் எத்தனை சம்பவங்கள் நடந்தது, அத்தனை சம்பவத்தில் எத்தனை சம்பவங்கள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை சம்பவங்கள் நிறைவேற்றப்படலன்னு பார்த்தீங்கன்னா 1% இருந்தால் பெரிய கடுமை தான். 100 போராட்டங்கள், சாலை மறியல், அப்படி இப்படின்னு உண்ணாவிரதம் அப்படின்னு இருந்தால் கூட 100ல் 1 கூட நிறைவேறாது. ஆனால் அதுதான் வாழ்க்கை. அந்த குரூப் வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய உத்தியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, சட்ட புரிதல் இல்லாததுனால தான்
ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு வேலையை கூட்டம் போட்டு நேரத்தை வீணடித்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். இப்போ போலீஸ்காரங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ போலீஸ் இது இந்த வீடியோடைய மெயின் சப்ஜெக்ட் போலீஸுங்கிறதுனால அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகாமல் நான் பேச முயற்சி பண்ணுறேன். இப்போ போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு மனுவை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. நான் போகிறேன், போனோடனே வாங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். அவன் ஏட்டாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது கேட்டில் நிற்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்கட்டும், காவல்துறையில் ஒரு ஆள் கேட்கணும், வாங்க சார் என்ன உட்காருங்க என்ன வேணும்னு கேட்கணும். இந்த நடைமுறை வந்து எத்தனை ஸ்டேஷனில் இருக்குதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக இல்லை. சில நேரங்களில் மட்டும் இருக்குது, அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. சில நேரங்களில் மட்டும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்மளை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம விபரமான ஆள் நம்ம பாச்சா பலிக்காதுன்னு தெரிஞ்சவொன்னா அதை ஒழுங்காக செஞ்சிடறானுங்க. அப்போது அடுத்தது உட்காருங்க, ஓகே கம்ப்ளைண்ட்டை கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு தேவையான நடவடிக்கையை சட்டப்படி எடுத்துடணும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது புலன் கொள்ளக்கூடிய, இது குற்றம்னு நினைக்கக்கூடிய அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். அல்லது கைது செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கைது செய்யக்கூடிய குற்றம்னு அர்த்தம் இல்லை, புலன் கொள்ளக்கூடிய குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சட்டம் வந்து மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் புது தீர்ப்புகளில் அதே தான் சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து எதிர்த்தரப்பை கூப்பிட விட்டு ஏதாவது பேரம் பேசினா அவங்கள்ட்ட ஏதாவது கல்லா நம்புமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணுறாங்க. என்கிட்ட ஏதாவது பழிக்குமா அப்படின்னு முதல்ல பார்க்குறாங்க. அல்லது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்காரரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இது வந்து காக்னைசபிள், அதாவது இந்த குற்றம் வந்து முக்கியமான குற்றம், நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அல்லது கேஸு உங்கள் மேலே போட வேண்டியது வரும்னா அவன் என்ன பண்ணுவான், 5000 10,000 தூக்கிட்டு அவன் பழக்கமாகிடுச்சு. பொதுமக்களுக்கு வந்து காசு வாங்குறதும் காசு கொடுக்குறதும் தப்பு பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு அவங்க தாண்டி நிற்கிறாங்க எல்லாருமே. நிறைய மக்கள் வந்து ஹராம் ஹலால்லாம் நிறையா சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்லாம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த தவறை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது பணம் கொடுக்குறதையும் பணம் வாங்குறதையும் சட்டப்படி குற்றம் தான், இந்த வகையிலையும் குற்றம் தான். அப்போ அந்த குற்றத்தை மட்டும் அது குற்றமாகவே எல்லாருமே நினைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பேரம் பேசி இங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன தெரியுமா அவங்க பண்ணணும், நம்ம அவருக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போனோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம போகும்போதே 2 பேப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு பேப்பர் அவங்களுக்கு, ஒரு பேப்பர் நமக்கு வரக்கூடிய பேப்பரில் வந்து ஒரு ரிசிப்ட் சீல். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரிசீவ்டு காப்பி வாங்கிறதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு இருக்கணும், இருந்தே ஆகணும். அது எதுக்கு இருக்குது அந்த ரிசீவ்டு? பொதுமக்கள் கொண்டு வர கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத காட்டுறது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசீவ்டு வாங்குறது ஒரு குதிரை கொம்பு தான், அந்த நிலமையில் இருக்குது. ஓகே, அடுத்தது இப்போ இதில் நம்ம இதை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு நமக்கு நிறைய வழி இருக்குது. அவன் ரிசிப்ட் கொடுக்கலன்னா ரிஜிஸ்டர் லெட்டரில் போட்டால் அது நமக்கு அது ரிசீவ்டு ஆகிடும். அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தெரியாதவங்களை யோசிச்சு பாருங்க, வாயால் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு மரியாதை இல்லை, எழுத்துப்பூர்வமாக கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு மரியாதை இல்லை. ஒரு கட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவன் நியாயமான விஷயத்துக்கு போயிருப்பான். அவன் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோனோ அவன் வந்து ஒரு தவறான ஆளாக இருப்பான், ஆனால் அவன் பணம் கொடுத்துருப்பான். அல்லது அந்த எஸ்ஐ அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் எவனையாச்சும் அவனுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுனாக்கா, அவர் தனக்கு சாதகமான ஆளுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன் மேலேயே ஒரு கேஸை போட்டு திட்டி, அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, நீ போய் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வருவா, நாங்கள் எடுத்துருவோமா, இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது பொய்யா இருந்தால் கூட கோர்ட்டில் அனுப்பி கோர்ட்டு தான் சொல்லணும் இந்த கம்ப்ளைண்ட்டு பொய்யை நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி பண்ணுற அதிகாரம் 0%. தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாதாங்க. அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் விசாரித்ததில் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இல்லை, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது அப்படின்னு தான் கோர்ட்டில் இவங்க சொல்லலாமே தவிர இவங்களே தன்னிச்சையாக இந்த கம்ப்ளைண்ட்டு போய் நான் எடுத்துக்க மாட்டேன்னு தூக்கி எறியது கூடாது. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கா. ஓகே, இது ஒரு கட்டம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் மேலே கொடுத்துட்றோம். அவன் உண்மையான குற்றவாளியோ அல்லது குற்றவாளி மாதிரி கண்ணுக்கு தெரியுதோ அவனை கொண்டுட்டு வந்து அக்யூஸ்ட் ஏரியா மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக போகிறவங்க உட்கார்றதுக்கு ஒரு சீட்டும் அக்யூஸ்டுங்கிற மாதிரி ஒரு சீட்டும் வச்சுருக்காங்க. அங்கே போய் உட்காரு அப்படின்னா அவனை இம்மிடியேட்டாக மன ரீதியாக வந்து குற்றவாளியாக ஆக்கிடுறாங்க.
அப்போ குற்றவாளி ஆக்கணும்னு அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை பேசி முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு மீன்ஸ் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு குற்றம் சுமத்தப்பட்டவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்கறதே இல்லை. எந்த உரிமையும் பேசக்கூடாது, வாய்ப்பத்து பேசக்கூடாது, உட்கார், ஏன் எஞ்சி நிற்கிற, உட்கார், பார்க்காத, முனி, இந்த மாதிரி ஒரு தொடர் விஷயங்கள் வந்து இது நான் நினைக்கிறேன். இதை நான் பார்த்த போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இருக்காது, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அப்படி தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கட்டத்தை நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டம் என்னென்னா, அந்த குற்றம் சுமத்தப்பட்டவன் குற்றம் செஞ்சிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு, அதாவது போலீஸ்காரங்களுக்கு செஞ்சிருப்பான்னு கொஞ்சம் உறுதிப்பட தெரிஞ்சிட்டாலோ, அல்லது அவன் ஒரு ஏழ்மையான ஆள், அவன் எந்த ஆதரவும் இல்லாதவன், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாதவன், காசும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த கையை நீட்டுற பழக்கம் வச்சுருக்காங்க. யார்? போலீஸ்காரன். இதுக்கு எந்த வகையிலும் எந்த இடத்துலையுமே அனுமதி சட்டம் கொடுக்கவில்லை. இதில் சில வீடியோக்கள் பார்த்தேன், சட்ட ரீதியான சில பேர் பேசும்போது காவல்துறைக்கு லேசாக அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமாக பதில் சொல்லி வச்சுருக்காங்க. காவல்துறைக்கு லேசாக அடிக்கிறதுக்கு கூட, முறைச்சி பார்க்குறதுக்கு கூட அதிகாரம் கிடையாது. காவல்துறை ஈஸிய மீடியேட்டர் பிட்வீன் கம்ப்ளைண்டன்ட் அண்ட் த கோர்ட். நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை. காவல்துறை வந்து ஒரு மீடியேட்டர், ஒரு புரோக்கர் அல்லது ஒரு நடுவருங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. மீடியேட்டர்னால் நடுவில் நின்று செயல்படக்கூடியவங்க. நடுவர்னால் நீதிபதியை குறிச்சிடும் சில நேரம். இப்போ நடுவில் நின்று என்ன செயல்படணும் அவங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சில குற்றத்தை கூப்பிட்டு விசாரிக்க கூட முடியாது, ஃபேரை போட்டு நேராக கோர்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி சில குற்றங்கள் வந்துடும். அப்போது அந்த கம்ப்ளைண்டருக்கும் கோர்ட்டில் வந்து இந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த அதற்கான முதல் தகவல் அறிக்கையும் சார்ஜ் ஷீட்டும் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்து விசாரிச்சிங்க அப்படின்னு மீடியேஷன் பண்ணுற வேலை மட்டும்தான் போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கலாம். ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒருத்தன் ரோட்டில் செத்து கிடக்கிறான், அவனுக்கு ஒரு போலீஸ் நின்று பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அவங்களுக்கு போய் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு கூட்டம் நடக்குது, அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ பாதுகாப்பு விஷயம் அவங்களுக்கு தனி. அந்த பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல உள்ள ஒரு விஷயத்தை தான் இவங்க ஸ்டேஷனில் நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் கூடுற கூட்டத்தில் போய் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 10 போலீஸை போகிறோம். அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு முண்டி அடிச்சுட்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்கள கையால் நவர்த்தி தள்ளுறதுக்கோ, தேவைப்பட்டால் லத்தியை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் ஆட்டுறதுக்கோ அவங்களுக்குலாம் பர்மிஷன் இருக்குது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். இந்த பர்மிஷனை தான் இவனுங்க தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸ்டேஷனில் அந்த லத்தி எடுத்துகிட்டு கண்டவங்க மேலே அடிக்கிறது, போகிறது, வர்றது, இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இது ஒரு கட்டம் ஆச்சா. அடுத்த கட்டம் என்ன? இப்போ குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தவன் ரொம்ப அடங்கி பவ்யமாக கம்முண்டு இருந்துட்டானா அவனுக்கு ஏதோ திட்டு 2 அறையோடு முடிஞ்சிடும். அதாவது அவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஆட்களாக இருக்கிற பட்சத்தில். இதே வந்து அவன் எதிர்த்து பேசக்கூடிய, ரூல்ஸ்னால் கரெக்டாக ரூல்ஸ் தெரிஞ்சால் போலீஸ்காரன் வச்சுருத்தானுங்க. அந்த அறக்குறை ரூல்ஸ் தெரியும் போது தான் அது பிரச்சனையாக மாறுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்கள வந்து இவன் ரொம்ப பேசுகிறான், அவனை கொண்டு போய் கவனிச்சு விடு அப்படின்னு ஏதாவது ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு, அந்த பெரம்பை அந்த கீழே ஏதாவது முட்டு கொடுத்துட்டு காலு மேலே ஏறி, அதில் வந்து அந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டார், நல்ல யூடியூபர், பேர் வரல, அவர் சொன்னார் கையை காலை எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட, ஏதோ ஒரு ஈரத்துணியை மேலே வச்சு அந்த போனை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஓகே, இந்த கட்டம் வரைக்கும் போகிறாங்களா? அதுக்கும் மேலே இந்த இன்ஸ்பெக்டரையோ அல்லது அந்த ஸ்டேஷனில் உள்ள பெரிய ஆஃபீஸர் எவன் இருக்கானோ அவனை ஏதாவது கோவப்படுத்திட்டாக்கா, இந்த சாத்தாங்குளம் வழக்கை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அப்புறம் அந்த விஜய் வழக்கை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அஜித்துங்கிற ஒரு பையனை கொண்டாங்கல்ல, கோயில் நிர்வாகத்தில் உள்ள பையனை, அவனை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ண, போய் அடித்து கண்ணா அப்படின்னாண்டு அதில் கம்பியை விட்றான், இதில் கட்டையாக விட்றான், கழுத்தில் அடிக்கிறேன், மண்டையில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான தாக்குதல் பண்ணி அவன் இறந்து போகிற அளவு கொண்டு போகிறான். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை? சாதாரண கம்ப்ளைண்ட்டில் போய் கொலை வரைக்கும் அவனுங்க போகிறானுங்க அப்படின்னா இதுக்கு காரணம் பொதுமக்கள்னு நான் சொல்கிறேன். சார், என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட் தானே பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும்னு தான் நினைக்கிறேன். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, 30 நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன். அப்போது என்ன பண்ண முடியும், எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ண முடியும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலாம். இதையும் நான் ஸ்டெப்பாக தான் சொல்லணும், தேவைப்பட்டால் நான் 2வது வீடியோ கூட கொடுக்குறேன்.
கம்ப்ளைண்ட் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலைன்னா என்ன செய்யணுங்கிற ஒரு சாதாரண பேசிக் அறிவு கற்றுக்கணுமா வேணாமா? நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் நீங்கள்லாம் தப்பாக செய்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஒரு கம்ப்ளைண்ட்டு வாய் வழியாக கொடுக்கலாம். ஏன்னா அங்கே ரைட்டர்னு ஒருத்தவங்க இருக்கணும். அந்த ரைட்டர் வந்து நமக்கு என்ன உதவி வேணும்னு எழுதி அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். இது ஒரு மெத்தடு ஃபாலோ அப் இருக்குது. சரி, ரைட்டர் இல்லை, பிஸி ஆர் சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுதி எடுத்துகிட்டு போனால் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். எதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்? இந்த டெய்லி டைரி அல்லது ஸ்டேஷன் டைரி, பல மாதிரி பேரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஜிடிமாங்க, ஜென்ரல் டைரி இப்படிலாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும், அதில் முதல்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டு சில வழக்குகளுக்கு குறுகிய விசாரணை நடத்தலாம். ப்ரிலிமினரின்னு சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். அவங்க ஒரு சீரியஸ்னஸை பொறுத்து, அந்த முக்கியத்துவத்தை பொறுத்து அவங்க பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து உடனே ஐயோ எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னோன்னா, எஃப்ஐஆர்னா கோர்ட்டாச்சு, கோர்ட்டுனா நாளாகுமே, நாலுனா வாழ்க்கை போயிடுமே, வாழ்க்கை போனால் காசு பணம் போயிடும் இப்படின்னு யோசிக்காமல், இவங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு மீடியேட்டர். சம்பவம் நடந்தவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் நடுவில் பேப்பர் மூவ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலை. கோர்ட்டு ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இவங்க வாரண்ட் எடுத்துகிட்டு போய் வீட்டில் அவங்கள அழைச்சிட்டு வந்து, அந்த இடத்துல அவங்க மீடியேட்டரை தான் செயல்படுறாங்க. கோர்ட்டு வந்து இந்நேரம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வாரண்ட் போடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் அவங்கள கூப்பிட்ருக்காங்க, அழைச்சிட்டு வர சொல்கிறாங்கன்னு வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றவங்க தான் போலீஸ். அவன் தப்பிச்சு ஓடுறான், வரமாட்டேங்கிறான், அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது வேறு. அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டு. என் மேலே ஒரு வாரண்ட் வந்துடுது, நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுறேன், ஏன்னா கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதுதான் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. போலீஸ் வந்து பொதுமக்கள் மேலே மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது, தட் இஸ் இந்த மினிமம் ஃபோர்ஸ் தான். நான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் என் தேவைப்பட்டால் விலங்கு போட்டு கூட கூட்டு போகலாம். இந்த ஃபோர்ஸ் தான் பண்ணலாமே தவிர, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன், அதனால் என் தலையில் 2 அடி அடிக்கலாம், துப்பாக்கியால் காலில் சொல்லலாம், பெரம்பெடுத்து அடிக்கலாம்னா இல்லை. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்காத போலீஸுக்கிட்ட அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும், வாங்கி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுன்னா அடுத்தது இம்மிடியட்டாக அந்த ஏரியாவுடைய எஸ்பிக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் இந்த விஷயமா நான் போனதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் மேலதிகாரியாக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு தெரியப்படுத்தணும். இந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இதே பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும், கொண்டு போய் கொடுத்தா லெட்டருக்கு ரிசிப்ட் கொடுக்குறது இல்லை. அப்போ நம்ம என்ன வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இப்போது பிஎன்எஸ்எஸ் சட்டம்லாம் வந்ததுக்கு பிறகு பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதான்னு சொல்லுவாங்க. 23/7/24 வெளியிட்ட அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு மெயிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் மோடில் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்கலாம், லெட்டரில் கொடுக்கலாம், நேரடியாக கொடுக்கலாம், இந்த மாதிரி பல வகையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் மெயிலெலாம் வந்து விட்ருவோம். அது எனக்கே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. கேட்டால் வரல, ஆதாரம் இல்லைன்னு எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிப்பாங்க. ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர், நம்ம சொல்கிற கம்ப்ளைண்ட்டை ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டாக்கா அவன் கண்டிப்பாக அந்த லெட்டரை வாங்கும்போது கையெழுத்து போடாமல் வாங்க முடியாது. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு நமக்கு வரும், தட்ஸ் ஏ ரெசிப்ட். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்கிற ஆதாரம். இப்போ குறிப்பிட்ட நாள் 15 நாள் டைம் கொடுக்கலாம், அல்லது கம்ப்ளைண்ட்டுடைய இதை பொறுத்தது. சில கம்ப்ளைண்ட் இமீடியட்டாக இருந்தால் ஒரு 2 நாள் டைம் கொடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கலைன்னா இமீடியட்டாக அடுத்த ரிஜிஸ்டர் லெட்டர் டு எஸ்பி ஆஃபீஸ். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, எஸ்பி ஆஃபீஸில் கூட பேப்பரை நேராக எடுத்துகிட்டு போனாக்கா ரிசிப்ட் கொடுக்காத பழக்கங்கள் இருக்கிறதுனால அடுத்தது 2 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சா. இது எல்லாமே நான் வந்து நடைமுறையாக என்னுடைய அனுபவமாக சொல்லலை. இது ஆல்ரெடி வந்து சிஆர்பிசியில் வந்து செக்ஷன் 154லேருந்து 156 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸில் 173லேருந்து 176 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன நடைமுறை சொல்லப்பட்டிருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க, அதை விட்டால் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுங்க, அதை விட்டால் கோர்ட்டுக்கு கொடுங்கிறது நடைமுறையாக சட்டமாக சொல்லப்பட்டது தான். நான் உங்களுக்கு கலோக்கியெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிட்டு வரேன். இப்போ இவங்க இதை எடுத்துக்கலன்னு ஒன்று என்ன பண்ணணும், கோர்ட்டில் போய் 2 வகையாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த அதிகாரிகிட்ட நான் இந்த பிரச்சனையை சிவியர்னஸ் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுத்துக்கலை, மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துக்கலை, அதனால் நான் ஒரு இந்திய பிரஜை, எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, இது ஒரு மனித உரிமை மீறலாக இருக்குது, கம்ப்ளைண்ட் ஒரு சாராருக்காக பேசணுங்கிறதுக்காக எனக்கு வந்து பாதகமாக நடந்துக்கிட்டாங்க, இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம்.
இது ஒரு மெத்தடு. இது செக்ஷன் 166 ஐபிசியில் ஆரம்பத்தில் வரும். இப்போ வந்து 199 வரும்னு நினைக்கிறேன் பிஎன்எஸ்எஸ். ஓகே, அடுத்தது இன்னொரு முறை அவங்க கூட பிரச்சனை எதுவும் வேணால் நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டால் போதுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல உள்ள செக்ஷன் 200 வரும் சிஆர்பிசியில். இப்போ வந்து பிஎன்எஸ்எஸில் 223 வருது. அதில் ஒரு கம்ப்ளைண்ட். இதில் வந்து பொதுமக்கள் என்ன செக்ஷன்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன, அதெல்லாம் எழுதி தான் கொடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. வீடியோ பேசும்போதே செக்ஷனை பற்றி புரிகிறவங்களுக்கு புரியட்டும், செக்ஷன் புரியாதவங்க அதை மறந்துடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும், நான் இந்த தேதியில் இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது, அதனால் இந்த ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தேன், அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும். ஸ்டேஷனில் ஓரம் கட்டின மாதிரியோ, எஸ்பி ஆஃபீஸில் ஓரம் கட்டின மாதிரியோ கோர்ட்டில் ஓரம் கட்ட மாட்டாங்க. நம்புங்க. முதல்ல இதில் இன்னொரு 4 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்ல கடைசி பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கோர்ட்டை நம்புங்க. இது கோர்ட்டு இல்லை, அவங்க பணக்காரவங்களுக்கு தான் பேசுவாங்க, கட்சிக்காரவங்களுக்கு தான் பேசுவாங்க, அவங்களுக்கு தான், இந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள் வந்து இந்தியாவில் வெளியாகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது ஒரு சில தீர்ப்புகள் மட்டும்தான் சர்ச்சைக்குரிய தீர்ப்பாக இருக்குமே தவிர 99.9% தீர்ப்புகள் நியாயமாக தான் நடக்குது. இதை சட்டத்தை புரியாதவங்க மேலோட்டமாக பேசிட்டு போகக்கூடாது. தீர்ப்புகளை முதல்ல போய் பார்க்கணும். இந்தியாவில் எத்தனை கோர்ட்ஸ் இருக்குது, ஹை கோர்ட்ஸ் இருக்குது, எத்தனை லோக்கல் கோர்ட்ஸ் இருக்குது, எத்தனை தீர்ப்புகள் வெளியானுச்சு, எத்தனை தீர்ப்புகள் வந்து நியாயத்தின் அடிப்படை. எல்லாருமே மேல்முறையீடு போவாங்க. நியாயமாக தீர்ப்பு சொன்னாலும் எதிர்த்தரப்பு மேல்முறையிட போவான், அநியாயமாக தீர்ப்பு சொன்னாலும் நான் மேல்முறையீடு போவேன், அதாவது கம்ப்ளைண்ட்காரர் மேல்முறையீடு போவாங்க. அப்போ மேல்முறையீடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தீர்ப்புகள் வந்து நியாயமாக தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோர்ட்டை பொதுமக்கள் தயவு செஞ்சு நம்புங்க. இப்போது இதில் நமக்கு ஒரு சூசகமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியல, நான் பார்ட்டாகவே நான் போடுறேன். இப்போதைக்கு நான் முடிச்சிடறேன். என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னாக்கா, கோர்ட்டுக்கு போயிடுவான். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துக்கலைன்னா இவன் கோர்ட்டுக்கு போயிடுவான், இந்த ஊர் மக்கள் சுதாரிப்பாக இருக்கலாம் அப்படின்ற பயத்தை நீங்கள் உருவாக்கினாலே அவன் வேலையை அவன் போலீஸ்காரன் செய்வான். வேலை செய்கிறதுக்கு தானே வச்சுருக்கோம், நம்ம தானே சம்பளம் கொடுக்குறோம், நம்மளோட வரி பணம் தானே. அவங்களுக்கு ஒன்றும் வேறு யாரும் வெளிநாட்டிலேருந்து சம்பளம் கொடுத்து நம்மளை பாதுகாப்புக்கு வந்து செக்யூரிட்டியெல்லாம் போட்டு வைக்கல. நம்மளை பார்த்தா சுடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் சம்பளம் உங்கள்கிட்ட தானே வாங்கப்படுது. அது ஜிஎஸ்டியாக வாங்கினாலும் சரி, இன்கம் டேக்ஸில் வாங்கினாலும் சரி, செஸ்ஸில் வாங்கினாலும் சரி, எந்த கழுத பேரை வச்சு வாங்கினாலும் வரி, ஒரே வார்த்தையில் வரி. அந்த வரிங்கிற பேரில் தானே அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது. அப்போ உங்கள்கிட்டயே வாங்கிக்கிட்டு உங்களை அடித்தா, உதைச்சா, உதாசீனப்படுத்தினா என்ன செய்கிறது? அப்போ சரியான நடைமுறை. இதில் சில பேருக்கு வந்து நான் கோர்ட்டுக்கு போய் கூட என்னால் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணால் அதில் ஒன்றும் பெரிய பாதகம்லாம் வராது. கண்டிப்பாக நடந்துருக்குது. என்னுடைய அனுபவத்தை தான் நான் சட்ட புரிதல் மக்களுக்கு கொண்டுட்டு வரணுன்ட்டு நான் முடிவு பண்ணினதே. எப்போ அப்படின்னா, இந்த சட்டம் நமக்கு படிக்கும்போது அது 1000 சொல்லப்போனால் 10 யானை பலம் நம்ம மனசில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவன் வந்து ஐஜி அளவுக்கு இருந்தாலும் சரி, கோர்ட்டில் வந்து நின்னா நம்ம விசாரணை, நம்ம கீழே நிற்கிறோம், அவன் விசாரணை கூண்டில் நிற்கிறான், நம்மளை கண்டு நடுங்குறான். காரணம் என்னன்னாக்கா நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நடுங்கலாம். அவன் தப்பு பண்ணுறான், அந்த தப்பு எங்கே போய் முடிஞ்சிடும் அப்படின்னா, அவன் தப்பு பண்ணான்னு நம்ம கரெக்டாக செயல்பட்டோம்னா அவனை டியூட்டிலேருந்து இறக்கி தூக்கி கீழே போட்டுடலாம். அந்த நாயை, அந்த டியூட்டி இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட வந்து இவ்வளவு அத்துமீறி செயல்படுறாங்க. அந்த டியூட்டிலேருந்து இறக்கி விட்டோம்னா என்னால் முடிஞ்சிருக்குது, நான் இறக்கி தான் இருக்கிறேன். ஒரு எஸ்ஐயை வந்து டோட்டலாக அரெஸ்ட் பண்ணி டியூட்டி விட்டு இறக்கி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு செய்கிறதுக்கு யார் உதவுறா? என்னுடைய பலமா? கிடையாது. என்னுடைய அறிவா அப்படின்னா எஸ், இந்த கொஞ்சோன்னு நம்ம அறிவை எடுத்துக்கிட்டதுனால, அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால, சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய முழு தகுதியை நமக்கு வந்துடுது. அவன் நமக்கு அடிமை மீன்ஸ் அந்த ஸ்லேவரியை பற்றி நான் பேசலை. சட்டத்துக்கு நீ கட் பண்ணணும். சட்டத்துக்கு நம்ம எல்லாமே அடிமை தானே. சட்டத்துக்கு கட்டுப்படலான்னா நானும் உள்ளே இருக்கணும், நீங்களும் உள்ளே இருக்கணும், போலீஸ்காரனும் உள்ளே இருக்கணும். அப்போ சட்டத்துக்கு எல்லாரும் அடிமை தானே. அதன் அடிப்படையில் அவன் அடிமை. ஆனால் என்றைக்கு நீங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கிறத உதாசீனப்படுத்திட்டு மற்ற மீம்ஸுக்கும் மற்ற டைம் பாஸுக்கும் ஜாலி விஷயத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்.
ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ஆள் கூட வந்து உதவ முடியாது. நான் ஒரு ஆள் என்ன 1000 பேருக்கு உதவ முடியும்? சரியா? அப்போ அது முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா சட்ட அறிவை கொடுக்கலாம். அந்த சட்ட அறிவை நீங்கள் பயன்படுத்தி உங்களை நீங்கள் வென்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வீடியோ 30 நிமிஷம் ஆயிட்டதுனால அந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இதோடைய தொடர்ச்சியாக நான் போடுறேன். இது சட்ட அறிவு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 5 வருஷமாக service-public.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இயக்கிட்டு வரேன். சட்டம் நம் கையில் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இயக்கிட்டு வரேன். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ₹1 இன்கம் இல்லாமல் அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு எல்லாருமே தலை நிமிர்ந்து நிற்க முடியும். யாருமே யாருக்கும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இப்போ இந்த முதல்ல அந்த வீடியோவில் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக்கு எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வீடியோ வந்து ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகுது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.